ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தாங்க பார்க்க போறோம். அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தானே கேட்குறீங்க? ட்ரூத் அபவுட் இன்ஜினியரிங். ஆமாங்க, இன்ஜினியரிங் பத்தின ஒரு உண்மையான சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போற 12th ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் காமா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா கேளுங்க. இன்ஜினியரிங் நல்ல கோர்ஸ் தாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் எல்லாரும் இன்ஜினியரிங் ஜாயின் பண்றது கரெக்டான டெசிஷனா? அதுதான் யோசிக்கணும். நம்ம சொசைட்டில இன்னும் ஒரு டிஃபால்ட் திங்கிங் இருக்கு. சயின்ஸ் குரூப் எடுத்தா இன்ஜினியரிங், மேக்ஸ் எடுத்தா இன்ஜினியரிங், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்ஜினியரிங் ஜாயின் பண்றாங்க, ஸோ நானும் இன்ஜினியரிங் ஜாயின் பண்றேன். எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இல்லை. பட் 2026ல ரியாலிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ கம்பெனிஸ் எல்லாமே உங்களோட டிகிரி பார்த்து ஜாப் ரெக்ரூட் பண்றது இல்ல, உங்களோட ஸ்கில்ஸை பார்த்து தான் ஜாப் ரெக்ரூட் பண்றாங்க. லைக் உங்களுக்கு ரியலா ஏதாச்சும் பில்ட் பண்ண தெரியுமா, கோடிங் பண்ணினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்றியா, கோர் ஃபீல்ட்ல சர்வை பண்ண முடியுமா, டீம் ஒர்க்ல கம்ஃபர்டபுளா இருக்கா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கா, இந்த மாதிரி தே நீட் யுவர் ஸ்கில்ஸ். இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர்ஸ் நீங்களே கேட்டுக்கோங்க. ஆன்சர்ஸ் எஸ்ஸா இருந்துச்சுன்னா நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு பர்சன். இல்லைனா 4 இயர்ஸ் ஜஸ்ட் அட்டெண்டன்ஸ்க்காக மட்டும் காலேஜ் போயிட்டு டிகிரி வாங்குற ஜோனியா மாறிடும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் இயர்ல காலேஜ் ஜாயின் பண்ண அப்புறம் என்னன்னே தெரியாம என்ஜாய் பண்ணிட்டு, செகண்ட் இயர்ல ரொம்ப சில் பண்ணிட்டு, தேர்ட் இயர் வந்த அப்புறம் ஐயோ போச்சேன்னு டென்ஷன் ஆயிட்டு, ஃபோர்த் இயர்ல பிளேஸ்மெண்ட்ல வரலன்னு சொல்லிட்டு பேனிக்கா இருப்பாங்க. அப்புறம் இன்ஜினியரிங் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒன்று சொல்லட்டுமா, இன்ஜினியரிங் வேஸ்ட் கிடையாது, ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ஜாயின் பண்ணுறது தான் வேஸ்ட். அண்ட் 2026ல ஸ்ட்ராங்காக டிமாண்டில் இருக்க இன்ஜினியரிங் கோர்ஸ் என்னன்னு பார்த்தா சிஎஸ்சி இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, ரோபோட்டிக்ஸ், இசிஇ, தென் பயோமெடிக்கல், பயோடெக்னு இந்தியாவில் ரொம்ப டெவலப் ஆகிட்டே இருக்குது. பட் இந்த பிரான்ச்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜாப் வரும்னு நினச்சா அதுதான் பிக் மிஸ்டேக். பிகாஸ் உங்கள் ஸ்கில்ஸை பில்ட் பண்ண வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அனதர் மிஸ்டேக்ஸ் என்னன்னா, ரேண்டமாக காலேஜை செலக்ட் பண்ணுறது, பிளேஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரி பார்க்காம, ஃபேக்கல்ட்டி குவாலிட்டி பார்க்காம, லேப் ஃபெசிலிட்டிஸ், இண்டஸ்ட்ரீஸ் கனெக்ஷன்ஸ், நாக் அக்ரிடேஷன், எம்பிஏ கேட்டகரி, இதெல்லாம் செக் பண்ணிட்டு காலேஜை சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் கெட் பிளேஸ்மெண்ட். இன்ஜினியரிங்கில் சர்வை பண்ணுறதுக்கு 3 சிம்பிள் ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூலை ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் டாப் லெவலுக்கு மூவ் ஆக முடியும். ஃபர்ஸ்ட், டெய்லி கொஞ்சம் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. காலேஜில் படிக்கிற சிலபஸ் போதும்னு நினச்சா அதுதான் பிக் மிஸ்டேக். காலேஜ் உனக்கு பேசிக்ஸ் தான் கொடுக்கும், ரியல் க்ரோத் உன்னோட செல்ஃப் லேர்னிங்ல தான் இருக்கு. உன்னோட ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக டெய்லி அட்லீஸ்ட் 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தென் செகண்ட் இயர்லேருந்து இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணுங்க. தென் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது. கம்யூனிகேஷன்னா இங்கிலீஷ் மட்டும் இல்லை, கிளியராக பேசுறது, கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஃபைனலாக சொல்லணும்னா ஸ்கில் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் ப்ளஸ் கம்யூனிகேஷன், இந்த 3 இருந்தால் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் நீ ஜாபுக்கு ரெடியாக இருப்ப. அண்ட் சேலரி பற்றி ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 1 lakh per month இம்மீடியட்டாக வரும்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ரியாலிட்டி என்னன்னா, ஆவரேஜாக ஸ்டார்டிங் சேலரி 15,000 to 35,000 வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இன்டர்ன்ஷிப்லேயே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இன்ஜினியரிங் ஈஸி பாத் இல்லை தான், பட் கரெக்டாக யூஸ் பண்ணினா இது உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் பாத்தாக இருக்கும். நிறைய பேர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுவாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் தான் இன்ஜினியரிங்கை யூஸ் பண்ணி லைஃபை பில்ட் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் உங்கள் ஃபியூச்சரை டிசைட் பண்ணாது, நீங்கள் தான் இன்ஜினியரிங்கை யூஸ் பண்ணி உங்கள் ஃபியூச்சரை கிரியேட் பண்ண போகிறீங்க. 4 years சின்சியராக எஃபோர்ட் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் உங்கள் ஃபியூச்சரை கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ கேர்லெஸ்ஸாக டெசிஷன் எடுக்காதீங்க, கான்சியஸாக, கான்ஃபிடென்ட்டாக அண்ட் ஸ்மார்ட்டாக டிசைட் பண்ணுங்க. இன்னும் கன்ஃபியூஷன் இருக்கா, ரைட் கோர்ஸ் அண்ட் ரைட் காலேஜ் சூஸ் பண்ண முடியலையா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, எங்கள் டீம் உங்களை ரீச் பண்ணுவாங்க. அண்ட் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு கேரியர் ஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.